This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை. மே 22ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என கணிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடகடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்ப அலை. 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் அவதி. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். 94.31% மாணவ மாணவியர் தேர்ச்சி. மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. The total number of passed candidates உடைய percentage பார்க்கிற பொழுது 94.31%, 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தேர்வெழுதிய மாணவிகளில் 96.47% பேர் தேர்ச்சி. 92.15% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 5171 பள்ளிகளில் 100% தேர்ச்சி. 1931 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதம் அடிப்படையில் முதலிடம் பிடித்தது புதுக்கோட்டை. அடுத்தடுத்த இடங்களை பிடித்த சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி. மக்கள் நல்வாழ்வுத்துறை பயன்பாட்டுக்காக 40 புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். புதிய வாகனங்களை இயக்கி பார்த்து ஆய்வு. சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்தநாள் விழா. சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் விஜய். தோல்விக்கு பிறகே சுவரில் அடித்த பந்து போல கட்சி அதிவேகத்துடன் திரும்ப களத்திற்கு வரும். கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் சிலைக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். கேரளாவிலிருந்து இன்றிரவு தமிழ்நாடு வருகிறார் ஆளுநர் அர்லேக்கர். விஜய் தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் இணைய விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அழைப்பு. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்பதாகவும் விளக்கம். இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. ஐயுஎம்எல் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை
நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க கே பழனிசாமி முயற்சித்ததாக சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முயற்சித்தது. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் முயற்சி செய்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து மதசார்பற்ற கொள்கையிலிருந்து விலகி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அமைச்சரவையில் விசிக இடம்பெறுவதா இல்லையா என்பது குறித்து நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை. விரைவில் முடிவை அறிவிப்போம் என பேட்டி. அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்பை சேர்க்க மாட்டோம் என தாவேக்க கூறியுள்ளதாக திருமாவளவன் பேட்டி. சி.வி. சண்முகம் தரப்பை சேர்த்தால் ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் திட்டவட்டம். அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமேயானால் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். தற்போது அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேக தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் ஆதரவை தாவேக பெற்றால் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் பேச்சு. அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது எனவும் விமர்சனம். அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேக செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அமைச்சரவையில் IUML இடம்பெறுமா? நாளை காலை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என காதர் மொய்தீன் பேட்டி. பொலிட்டிக்கலாக நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த பிஎஸ்சியுடைய கருத்தை தான் நாங்கள் பிரதிபலிப்போம். அந்த பிஎஸ்சி கருத்தையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அது சமுதாய மக்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் கேட்டிருக்கோம். இதையெல்லாம் முடிவு பண்ணுறதுக்காண்டி நாளைக்கு 11 மணிக்கு எங்கள் உயர்மட்ட குழுவை நாங்கள் கூப்பிட்டு முடிவெடுக்கலான்னு இருக்கோம். விசிக இடதுசாரிகள் எதிர்ப்பால் அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் தர தயங்கும் தாவேக. தாவேக அரசுக்கு ஆதரவளித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு பின்னடைவு. சுயலாபத்துக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் தாவேகவுடன் சி.வி. சண்முகம் சேர்ந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சாடல். வேலுமணி உள்ளிட்டோர் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபடவில்லை எனவும் விமர்சனம். யாரை எதிர்த்து நாம் தேர்தலிலே போட்டியிட்டோமோ அவர்களோடு இணைந்து அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே தாங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள்.
அதிமுகவுக்கு வருவதாக கூறியவர் ஆதவ் அர்ஜுனா என முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி. தனது அரசியல் அனுபவம் குறித்து ஆதவ் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். போர்வால் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நாளிதழ் வெளியீடு. நமது அம்மா நாளிதழ் SP வேலுமணி CV சண்முகம் வசம் சென்ற நிலையில் மாற்று ஏற்பாடு. ஊரக வளர்ச்சித்துறை டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக அதிகாரிகள் 2 சஸ்பெண்ட். குறுகிய கால ஒப்பந்த புள்ளிக்கான அனுமதி பெறாமலும் தாமதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாகவும் கூறி நடவடிக்கை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லையெனில் விடுதலை செய்யப்படுவார் என்றும் தகவல். கட்டுமான நிறுவன உரிமையாளர் மீதான குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு. முன்னாள் காவல் ஆணையர் அருண் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் இரவோடு இரவாக 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது. சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை ஏற்படுத்தி வந்தவர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. கொடைக்கானலில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி. மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் மலர் அலங்காரங்கள். நாடு முழுவதும் சுமார் 9 லட்சம் மருந்து கடைகள் மூடல். விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறும் ஆன்லைன் மருந்து விற்பனையை ரத்து செய்ய கோரி 1 நாள் வேலை நிறுத்தம். தமிழகத்தில் கூட்டுறவு மருந்தகங்கள் வழக்கம் போல் திறப்பு. பொதுமக்களின் வசதிக்காக முதல்வர் மருந்தகங்களும் செயல்பட அதிகாரிகள் நடவடிக்கை. இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு மெலோடி சாக்லேட்டுகள் பரிசளித்த பிரதமர் மோடி. சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்த மெலோனி. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Man. இளைஞர்கள் மன அழுத்தத்தில் உள்ளனர். பிரதமர் மோடியோ மெலோடி சாப்பிடுவதில் பிஸியாக உள்ளார். நீட் ரத்து, பெட்ரோல் விலை உயர்வு, சிலிண்டர் தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி சாடல். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் புனேவில் உள்ள பயிற்சி மையத்துக்கு சீல் வைப்பு. உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் CBI நடவடிக்கை. சீனாவுக்கு தொடர்ந்து எரிபொருட்களை அளிக்க தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. ஈரானிலிருந்து எண்ணெய் கிடைப்பது சிக்கலாகியுள்ள நிலையில் சீன அதிபரிடம் நேரில் உறுதி.
உலகம் காட்டாட்சி முறைக்கு திரும்பும் அபாயம் உள்ளதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்பாடுகளை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் பேச்சு. எரிபொருளை நிரப்பும் விமானங்களை இஸ்ரேலில் குவிக்கும் அமெரிக்கா. ஈரானை மீண்டும் தாக்குவதற்கான ஏற்பாடா என சந்தேகம். காசா மீது தாக்குதலை தொடரும் இஸ்ரேல். இடிந்து கிடக்கும் வீடுகளிலிருந்து எஞ்சியுள்ள பொருட்களை சேகரிக்கும் மக்கள். மத்திய சீனாவில் தொடர் மழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.